2 பீர்க்கங்காய் இருந்தாலே போதும். அருமையா இந்த கடையல் செஞ்சுக்கலாம். நல்லா சுட சுட சாதத்துக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2 பீர்க்கங்காய இந்த மாரி தோல் சீவிட்டு பொடியா நறுக்கிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா அதுவே சேர்த்துக்கோங்க. கடையலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயோட காரம் மட்டும்தான், மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். எந்த கடையலா இருந்தாலும் தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிய வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் பொடியா நறுக்குன பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இந்த கடையலுக்கு பெருசா வேற எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை. இந்த கடையல் மட்டுமே போதும். அவ்வளோ அருமையா இருக்கும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அடிப்பிடிக்காம இருக்க அப்பப்போ கலந்து விட்டா போதும். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் பாசிப்பயிரை நல்லா சுத்தமா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் கடையல்ல பாசிப்பயிர் சேர்த்து கடைஞ்சு பாருங்க. நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும். கலந்துட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வேற எந்த ஒரு மசாலா தூளுமே சேர்க்க தேவையில்ல. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சாதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த கடையலுக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சமா மட்டும் புளி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தாவே போதும். சூப்பரா வெந்துடும். பீர்க்கங்காய்னாலே கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு சொல்றவங்க இன்னமும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளும் என்னென்னமோ செஞ்சு தருவோம். கொஞ்சம் கூட வாயிலே வைக்க மாட்டாங்க. ஒரு டைம் இந்த கடையல் செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அவ்வளோதான், கடைஞ்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். பாசிப்பயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பீர்க்கங்காய் கடையலோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா சுட சுட சாதத்து கூட சூப்பரான பீர்க்கங்காய் கடையல். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈபிட் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.